லாக் பண்ணிட்டேன். நம்மளுடைய பேச எடுத்துமா எடுத்துக்கலாம். எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரு கேப் புக் பண்ணால் இதான் போலக்கே இவ்வளோ நேரம் ஆக்கிக்கிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. இல்லைங்க, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரில. ஆக்சுவலி நான் உங்கள் தூரத்துலேருந்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப நேரமும் பார்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து அப்படி இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஜூவில் இருக்கிற குரங்கு மாரி இருக்கீங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேங்க. நம்ம ஜூவில் இருக்க குரங்கு மாரி தான் இருக்கீங்க. போயிட்டு வரேன். அங்கே போகிறோம் நல்லா. ஆமாம் ஆமாலா, அங்கே போகிறோம், அங்கே போய் நல்லா ஃபோட்டோ பிடிக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லா சுற்றி பார்க்கணுமா, அங்கே போய் செம்மையை என்ஜாய் பண்ணணும். ஆமாலா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. பேக் பண்ணி வைக்கிட்டா? ஓகே ஓகே. அங்கே போகிறேன், எனக்கு பிடிச்சத எல்லாத்தையுமே நான் செஞ்சு சும்மா கலக்குன்னு கலக்க போகிறேன். இந்த சட்டை இதெல்லாம் போட்டு கலக்க போகிறேன். ஹலோ, சொல்லுடி. எல்லாம் பேக் பண்ணிட்டுங்க. ஏனிச்சு இல்லைல்ல, பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எங்கள் அம்மா வீட்டை வசதிக்கு எனக்கு பெற்று போட்டாங்களா? வீட்டு வேலை செஞ்சு கிடக்கிறேன், வந்து வீட்டை செய்வா. ஏய், ஹாரி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வீட்டை செய்ய எங்கள் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீ போய் செய்ய. நான் அதுக்கு போய் செய்யணும். கிளம்பு காட்டு. உங்கள்கிட்ட பேச முடியாது, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை, வந்து வீட்டு வேலை செய்வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாரு, போய் செய்யடி வீட்டு வேலை. பாடி பொடி பேச அடிச்சு வாய்க்கெல்லாம் உடச்சிருவேன். அடிச்சு வாய் விடுப்பியா? வந்து விட வா கிட்ட வா. என்ன சே, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமே, கண்ணு வாய் மூக்கெல்லாம் நல்லா நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் நம்ம சின்ன பிம்பிள்ஸ் வந்தாலும் அது குறை சொல்கிறோம்ல. நம்ம அழகு தான்லா, எப்பவுமே நம்ம அழகு தான். நம்ம அழகு யாருக்கு வருமா? எப்பவுமே நம்ம அழகு தான், நம்ம அழகு தான்லா. ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் ரேணு பேசுகிறேன். ஸோ வந்து மைக்கேல் ஷா ஃபிலிம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. எபிசோட் 5 வரைக்கும் எல்லாம் வெளியாகிடுச்சு. வீடியோ சூப்பராக எடிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ இன்னும் டேட்டாவா? நேற்று நாள் ஓடிச்சு, விடிய இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்தோமே. இப்போலாம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நமக்கு வேறு கொஞ்சம் கூட காசு இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஃபோனில் சம்டைம்ஸ் இப்படி தான் சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா பண்ணணும்.
யூடியூப்ல வீடியோ போட்டு நம்ம எத்தனை நாளாச்சு பார்ப்போம்? 12 நாள் ஆச்சு. ஏண்டா ஃபோனில் டேட்டா இருக்கும்போது எந்த யோசனையும் வராது. எடிட் பண்ணணும், வீடியோ போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஆனால் இப்போ ஃபோன் டேட்டா முடியும்போது மட்டும் எடிட் பண்ணணும், வீடியோ போடணும், இதெல்லாம் மட்டும் வருது. யூடியூப்ல வீடியோ போட்டு 12 நாள் ஆச்சு. போச்சு, இப்போ நம்ம வாழ்க்கையே போச்சு. இது என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கி கொடுத்த ஆரஞ்சு படம். லண்டன்லேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தா தெரியுமா? ஹேஷ்டேக் மை பாய் ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு இவ்வளோ வளர்த்த வாங்கி கொடுத்தா. நான் எவ்வளோ பேர் லக்கி கேள் தெரியுமா? ஹேஷ்டேக் பாய் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். நெக்லஸ், ரிங்கு, அது இது. இந்த மாரி விஷயத்த எல்லாத்தையும் எனக்கு சொல்லி 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 பந்தா கட்டும் தெரியுமா? ஹலோ ஹலோ, இந்த ஃபோனோட முதலாளி இருக்கார்ல, அவர் அடிபட்டு இங்க இறந்து போய் இறக்குறாரு. என்னது, செத்து போயிட்டானா? ஆமாங்க, வந்து தூக்கிட்டு போங்க. அவர் எனக்கு யார் கூட தெரியாதுங்க.